சிறப்பாக போடப்பட்ட பந்து, ஒரு டாட் பால். சிலியன் கிட்ட என்னது யாருங்க ஒரு குரூப்ல எடுப்பு? நல்ல பால், போல்டு. நல்ல ஒரு பந்தயங்க. போல்டு என்ற முறையில் வெளியே செல்கிறார் சரண். தனது அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன். பேட்ஸ்மேன் நேம் ஷேக் இப்ராஹிம். சிறப்பான தடுப்பாட்டம். ஒவ்வொருவரும் சிறப்பான ஒரு பந்தயங்க. டாட் பால். இதுக்கும் சூப்பரா போட்டிருக்காரு செல்வன். நல்ல வந்து உடம்புல பட்டிருக்கு. டாட் பால். ஓவர். முதல் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 1. 2 விக்கெட் இழப்பிற்கு. After first over, score 1, loss of 2. A bowler name? தனது அணி நான் மெய்யானா அவர் தானே ராகலப்பந்து. ஃபர்ஸ்ட் பால் வைட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பவர் பிளே இன் செகண்ட் ஓவர். நல்ல ஒரு ஷாட்டிங்க லெஃப்ட் அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்க காரணத்தால் 2 ரன் ஓடி எடுத்திருக்காருங்க. நல்ல ஒரு ரன்னிங். நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல 2 ரன். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். 1 ரன். சிறப்பான பந்து வீச்சு, ஒரு டாட் பால். உடம்பு மேலேயே போட்டிருக்காருங்க மெய். ஃபீலிங் ஓவர் சேஞ்ச். நல்ல ஒரு ஷாட்டு. ஃபீல்டர் தலைக்கு மேலே வச்சிருக்காரு. யாரும் இல்லாத காரணத்தால் பவுண்டரி. ஒரு ஷாட்டு. ராஜா கிட்ட 4 ரன்கள். Two more. Last 2.
ஒரு ஷாட் ரேஸ் எடுத்து அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு, பால் நிக்குது. ஃபீல்டு தடுத்துட்டாருங்க. அவுட். இட் அவுட்டா? எல்லாரும் ஓடு ஓடுன்னு கட்டிட்டு இருக்காங்க. பட் பேட்ஸ்மேன் இட் அவுட் ஆயிட்டாரு. இட் அவுட் என்ற முறையில் வெளியே செல்கிறார் ராஜா தனது அணிக்காக. அடுத்த மட்டையாளர் சைஸ் என்கிற சதீஷ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சதீஷ். பவர் பிளேவின் கடைசி பந்து மையப்பன் கிட்ட இருந்து. பவர் பிளே லாஸ்ட் பால் யூஸ் பண்ணுவாங்களா? 9. நல்ல ஒரு ஷாட்டிங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு இடையில ஒரு ரன் அவுட். ரன் அவுட் என்ற முறையில் வெளியே செல்கிறார். யார் அது பிடிச்சி அடிச்சது? ஃபீல்ட் யாருனா? செலியனா? ஓவர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்திக் ராஜா. ரைட்டு தானே? 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. 4 விக்கெட் இழப்பிற்கு. தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் கார்த்திக் ராஜா நம்பர் 7. 8. 9. பவுலர் நேம்னா? தனது அணிக்காக 3வது ஓவரை போட வந்துள்ளார் குணா. கார்த்திக் ஆன் ஸ்ட்ரைக். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். ஒரு மிஸ் ஃபீல்டிங். பால் அவுட் இருக்காரு. ஒரு ரன் மட்டுமே. சைஸ் ஆன் ஸ்ட்ரைக். சிறப்பான பந்து வச்சு ஒரு டாட் பால். உடம்புக்கு போட்டிருக்காரு. நல்ல ஒரு கட்டர். தலைக்கு மேல அடிச்சிருக்காரு. 2 ரன்கான வாய்ப்பு. நல்ல ஒரு ரன்னிங்கு. நான் ரன்ல 2 ரன் மட்டுமே. சிறப்பான பந்து வீச்சு குணா கிட்ட இருந்து ஒரு டாட் பால். ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஒரு டாட் பால். இங்க நல்ல ஒரு ஓவர் குணா கிட்ட இருந்து.
ஒரு ஷாட்டு பட் கேட்ச் அண்ட் கால் பிடிச்சிக்காரு கேட்ச். யார் அவர் பேர் என்னது? ஆமாம் ஆமாம், நான் ஒரு ராஜேஷ் தான் நான் கேட்ச் பிடிச்சது. நல்ல ஒரு கேட்சுங்க ராஜேஷ் கிட்டேருந்து. தனது அணிக்காக அடுத்த மட்டையால சரவணா. After 3 overs, score 12. Score 12. Score 12. 5 விக்கெட் இழப்பு இருக்கு. பவுலர் நேம் கோபி. அவுட். ரன்அவுட் என்ற வெளியே செல்கிறார் சரவணா. டக் அவுட். யார் நான் பிடிச்சி அடிச்சா? இல்லைண்ணா திருவா அடிச்சது இல்லையே. ராஜேஷ் ஃபீல்டர் நேம்னா? நான் இந்த பால் என்ன டாட்டா யார் பேட்ஸ்மேன் போயிருக்கா? சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு ரன். நல்ல ஒரு ரன்னிங். 2 ரன்னுக்கான 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஷாட்டிங்க. கேப்ல போயிருக்கா இல்ல ஃபீல்ட் இருக்காரு. 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கடைசி பந்து பவுலரிடம் இருந்து லீகா லாஸ்ட் ஒரு லீக் அந்த மேட்ச். அதுக்கப்புறம் 2 செம்மி ஒரு ஃபைனல். சிறப்பான தடுப்பாட்டம். ஓவர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. 6 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 4 overs score 17, loss of 6. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். கல்லா பண்ணா 5 நிமிஷம் வெயிட். சிஎட் டயர்ஸ் வழங்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். செவன்டீன். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17.
5, 5, 4, 4, 3, 2, 1. Fielders ready. அம்பர்ஸ் ஃபீல்டிங்கை செட் பண்ண நிற்க வச்சுருங்க. நீங்கள் தாவூத் பிரதர்ஸா? ஆல்லியா? யாருமே வரலையே. அண்டாரா? நான் பவுலர் நேம்னா கிஷோரா. தனது அணிக்காக 5வது ஓவரை போட உள்ளார் கிஷோர். பால் அதானா பால்? சிறப்பான ஒரு அடிங்க. 4. நோபல் கணாத்து. பட் அம்பையர் கால் கிட்ட இருந்து ஒரு சிக்னலும் இல்லாத காரணத்தால் லீகல் பால். 4. ஒரு ஷாட்டிங்க. 4 ரன்கள். சிறப்பான பந்து வீச்சு. ஒரு டாட் பால் கிஷோர் கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க கார்த்திகிட்ட இருந்து. கேட்ச் அண்ட் கால். கேட்ச். நல்ல ஒரு கேட்ச். ஃபீல்டர் நேம் தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் சுந்தர். நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேப்ல போயிருக்கு. பட் ஃபீல்டில் பிடிச்சிட்டாரு. ஒரு ரன். நல்ல ஒரு ஃபீல்டிங் மெய்கிட்ட இருந்து. லெஃப்ட் ரைட் ஆனாலே இதுதான் ஒரு ப்ராப்ளம். ஃபீல்டிங்கில் நிறைய சேஞ்ச் இருக்கும். அஜய்
சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு ரன் மட்டுமே. சுந்தர் ஆன் ஸ்ட்ரைக். அகலப்பந்து ஒயிட் பால். நல்ல ஒரு ஷாட் சுந்தர் கிட்ட இருந்து 6. சூப்பரா அடிச்சிருக்காருங்க சுந்தர். நல்ல மேக்ஸி 6 ரன்கள். குட்டியானா லாஸ்ட் பால். 4 கேட்ச், 2 சிங்கிள், ஒரு 6. ஒயிட் தானா? நான் நீங்க டாட்டா ஒரு 4 ஒரு கிட். ஓகே. பவுலர் நேம்னா பவுலர் நேம் தெரியனா? Scored 30 after 7 overs. Oh, sorry, 5 overs. 7 wickets. 7 wicket. Over 7 overs. நல்ல ஒரு ஷாட் விஜய் கிட்ட இருந்து. கேட்ச் அண்ட் கால், பட் டிராப். 1 ரன் மட்டுமே. நல்ல ஒரு பந்து வச்சு ஒரு டாட் பால். சிறப்பான தடுப்பாட்டம். கேப்ல அடிச்சிருக்காரு. ஒரு ரன் மட்டும் வாய்ப்பு. 1 ரன் மட்டுமே. Swing and miss. Dot ball. உயிர் அடிச்சிருக்காரு, பட் தலையில தான் போயிருக்கு. 2 ரன்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் between the wickets. மீண்டும் ஒரு டாட் பால். ஓவர். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. After 6 overs, score 35, loss of 7. அவங்க மெயின் பேட்ஸ்மேனாக இல்ல, ஒரு ஆல்ரவுண்டர் சக்தி.
ஒயிட் பால். நல்ல ஒரு பந்து வச்சு டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் வைடு போட்டாலும் அடுத்த பால் டாட் போட்டிருக்காரு குணா. சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு ரனுக்கு முயற்சி, ஒரு ரன். ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ், ஒரு டாட் பால். சூப்பராக போட்டிருக்காருங்க குணா. அவருடைய ஃபர்ஸ்ட் ஓவரும் சரி, ரெண்டாவது ஓவரும் சரி, இதுக்கும் சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு பவுண்டரி கூட இல்லாம. இழுத்து அடிச்சுக்காரு, தலையில தான் போயிருக்கு, ஃபீல்டு எடுக்காரு. ஒரு மிஸ் ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டுமே. ஸ்ட்ரைட்ல போயிருக்கு, ஒரு ரன். டாட் பால், ஓவர். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 40. 7 விக்கெட் இழப்பிற்கு. 7 விக்கெட் இழப்பிற்கு. 40 தானா? 40 தானா? 5 ரன் தான் இந்த ஓவர். 45 அடினா இருக்கு. நான் மெய்தண்ணா 40 தானா? கடைசி ஓவர் போடுவதால் மெய். ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ், டாட் பால். சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை டாட் பாலோட அஜய். நல்ல ஒரு ஷாட்டு. கேட்ச் என்ற கால், டிராப். கேட்ச் விட்டுருக்காருங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வினோத். ஒரு அகலப்பந்து, டாட், ஒயிட் பால். ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ், மீண்டும் ஒரு டாட் பால். கடைசி 3 பந்துகள் மீக்கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்ல 6 ரன்கள் ஸ்ட்ரைட்ல வச்சிருக்காரு. ஒரு யாக்கிங் லென்த்தான பால. நல்ல ஒரு ஷாட்டு ஹைட்டா அடிச்சிருக்காரு. 6 பவுண்டரி லைனை கிளியர் பண்ணிருக்கு. 6 ரன்கள்.
ஒரு ஏம் ஹைட்டாக அடித்து வெளியே போனோம். இன்னிங்ஸின் கடைசி பந்து உண்மைகிட்ட இருந்து சுந்தர் ஆன் ஸ்ட்ரைக். ஹேட்ரிக் 6 வருமா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வந்துட்டாங்களா? ஆட விட்டா ஆடலாம். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஹேட்ரிக் 6 கிரவுண்டுக்கு வெளியே அடிச்சிருக்காரு தான் சொல்லணும். 6 60 61 அடித்தால் வெற்றி. இன்னிங்ஸின் முடிவில் ஆர்கேசிசியின் எண்ணிக்கை 60. 61 அடித்தால் யூனிகார்ன் 11 வெற்றி பெறுவார்கள். ஆர்கேசிசி அப்படியே ஃபீல்டிங் போயிடுங்க. யூனிகார்ன் பேட்ஸ்மேன்ஸ் ஆரம்பிச்சு விட்றாங்க. நல்ல ஒரு பேட்டிங் சுந்தர் கிட்ட இருந்து. லாஸ்ட் ஓவரில் 3 ஹேட்ரிக் 3 6 அடிச்சு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. அஜய் டோனின்றாங்க, ஆனால் ஒரு டோனி இல்லை, விராட் கோலி. ஃபீல்டர்ஸ் உள்ளே போயாச்சு. பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் வந்துடுங்க. இந்த கடும் வெயிலில் அம்பையர் பார்த்து கொண்டிருக்கும் 2 பேருக்கும் 3 பேருக்கும் நன்றி. யூனிகார்ன் 11 பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வந்துருங்கண்ணா. ஃபீல்டர்ஸ் வந்துட்டாங்க, அம்பையர்ஸும் உள்ள போயிட்டாங்க. 60 61 அடி. கிசால் ரத்த கொதிப்பு. அஜய்னா ஃபீலிங் நிக்க கூப்பிடுறான். என்னதான் கூப்பிடுறான் இல்லையா? ஏன் ஃபார்ம் போட்ட செமி ஆடலாம். பேட்ஸ்மேன் சொல்லுவாங்கண்ணா.
நான் யாருண்ணா வரா? பாண்டி ராஜேஷா பேட்டிங். Batsman Pandi and Rajesh. First over போடுகிறார் வினோத். வினோத் பேசுறீங்களா மைக்கில்? சொற்பொழி வாட்டுறவா? ரத்த கொதிப்பு செலவு வச்சுக்கிறாங்களே குட்டை நாகரோ சேர வச்சுக்கிறாங்களே. ஆ 60 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சேர் நிற்பியா? வாடகை இது வந்துச்சுன்னா மற்ற காசு கேட்பாங்களா? சுந்தர் அந்த அணியின் சிறந்த ஆட்டக்காரர். முதல் ஓவரை வீசுவார் என்று எதிர்பார்த்தோம். நாயில் வந்து நின்றுட்டான். எவ்வளோ ரன் டார்கெட்? சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு ட்ரை, நல்ல ட்ரைங்க. அவர் ஃபுட்பால் பிளேயரு. பிகில் படத்தில் விஜய் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உள்ள இருந்த பாரு தட்டி 4 லைனில் போய் கையில் பிடிப்பாரு. த கிரேட் கேஆர். கேஆர் பார்த்தீங்கன்னா ஆர்கேசிசிக்கு ஆடுறாரு சரிங்களா இல்லையா? அந்த கேஆர் இந்த நேரம் அவருக்கு ஃபீல்டிங்கில் ஒரு சிறிய மாற்றம். கேட்சை பிடிக்கவில்லை, நழுவ விட்டார். இது அலெக்ஸ் அவர்கள் இந்த போட்டியில் வெளியில் அமர்ந்திருக்கிறார். ஏன்னா இது ஒரு முக்கியமான மேட்ச் இல்லை, அடுத்த மேட்ச் முக்கியமான மேட்ச், அதுக்காக ரெஸ்ட் கொடுத்துருக்கிறார் உடம்புக்கு. சிறப்பான ஒரு அட்டிங்க, நல்ல ஃபீல்டிங். முன்னா அவர்களிடமிருந்து ஒரு சிறப்பான ஒரு ஃபீல்டிங். ரன் அவுட் வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு பவுலிங். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கம்பேக் பண்ணியிருக்கார் பவுலர் வினோத். அவர் விக்கெட் டேக்கிங் வினோத். அவர் போற வந்தாலே அந்த ஓவர் விக்கெட் நிறைய வந்து இருக்கும். சிறப்பான அடிங்க. 4 நினைக்கிறேன். 4 தடுத்தாரு, ஆனால் பவுண்டரி எனக்கு வெளியே போய் தடுத்துட்டாரு. 4.
என்ன அங்கே ஒரு சலசலப்பு? ஆஹா ஆஹா, வேணாம் வேணாம் ராஜா, கஷ்டப்படாத. அந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு காலை தூக்கவே கூடாது. ஆர்குமெண்ட் வேண்டாம், நடுவர் சொல்றதை கேட்டு நாடுங்க. நண்பர்களே, நேரமில்லை, நேரமின்மை காரணத்தினால் போட்டியை விரைவாக நடத்தி கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 4 மேட்ச் வெளில இருக்கு. அதெல்லாம் கிடையாதுப்பா, சாரி. எல்பிடபிள்யூ மட்டும் தான் ரிவ்யூ இருக்கு. எல்பிடபிள்யூ போறீங்களா? ஓ ஆஹா, நடுவரின் தீர்ப்பு. நடுவரின் தீர்ப்பு. இருப்பா போறாங்க, இருமா. டேய், என்ன ஒரு குரூஷியல் மேட்சுக்கு போனா கூட பரவாயில்லடா. டேய், ஏன்டா இப்படி சாவடிறீங்க? டைம் இல்லடா, இன்னும் 4 மேட்ச் இருக்குடா நடத்தணும். நான்கு ஓட்டங்கள், பவுண்டரி. ராஜா ராஜா, நீ ஒரு ஆர்கனைசரு, டோர்னமெண்ட் சீக்கிரமா முடியணும்னு உனக்கு ஆசை இருக்குதா இல்லையா? டைம் ஏத்தாத, டைம் ஆகாத ராஜா, சீக்கிரமா நிக்க வைங்க. நல்ல வேலை, பின்னாடி திரும்பி பார்த்தேன். ராஜா நீயே புஷ் பண்ணு ராஜா, உள்ள வேகமா முடிங்க மேட்சை. இந்த ஓவரின் கடைசி பந்து. ஓவர். நன்றி நடுவர்களே. ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 11. இன்னும் 42 பந்துகளில் 51 ஓட்டங்கள். 62 50 அச்சாவின் 42 பந்துகளில் 50 ஓட்டங்கள் எடுத்தால் யூனிகான் அணி வெற்றி பெறும். சரவணா, செம்ம 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 சரவணா.
என் கடைக்கு போயிட்டு நான் கடை சாத்திக்கிறேன். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாளா, அந்த மாதிரி பாண்டியன் அவருடைய ராஜ்யத்தை காட்டுவாரான்னு பார்க்கலாம். வாங்க சொல்லுங்க அலெக்ஸ். வாங்க வாங்க, தண்ணி ஏற்றணும், தயவு செஞ்சு வாங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு ட்ரை பண்ணாரு. ரிவர்ஸ் முயற்சி ராஜேஷ் அவர்கள். ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கார் ராஜேஷ் சிபிஎல் இருந்து. இன்சைட் எட்ஜ் என்ற முறையில் 2 ஓட்டங்கள் ஓடிவார்களா? ஓடிவிட்டார்கள். ஏன் 2 ஓடுறீங்க, இருந்தாங்க 3ஆவது ஓடுங்கன்னு கீப்பர் தட்டி விடுறாரு பால. ஆஹா, இந்த காட்சி இன்னும் கார்த்திக் ராஜா ஓவர் கொடுப்பீங்களா இந்த மேட்ச்ல? சிறப்பான ஒரு ஸ்வீப் ஷாட். ஆஹா, காத்தோட காத்தா பறந்துங்கிறார் ஒருத்தர். சிறப்பான ஒரு ஃபீல்டிங். ஆஹா, அருமையான ஒரு ஃபீல்டர் சாந்தோஷ். ஆகுனா அப்படியே சும்மா சும்மா சொல்ற பிடிச்சிக்குவாரு. ஓவர். நன்றி நடுவர்களே. சிறப்பான ஒரு பந்து வீச்சு சரவணா அவர்களிடமிருந்து. 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 17. வெறும் 6 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்துள்ளார். நல்ல ஒரு பந்து வீச்சு பவர் பிளேயில். அடுத்தபடியாக அந்த அணிக்காக பந்து வீசுவதற்கு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு வழங்குவீர்களா என்று அவரின் ரசிகர்களான என்எஸ்கே நகர் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கார்த்திக் ராஜா KR. ஐயோ 4 லைன் அனுப்புறாங்க. ரோஹித் சர்மா அனுப்புற மாதிரி அந்த தலைவனை. என்எஸ்கே நகரில் ட்ரங்கன் 11 அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அட்டிக் பாண்டியா பவுண்டரி எனக்கு அனுப்புற மாதிரி அனுப்புறீங்க. சாபகமாக விட போறான் பின்னாடி போய் நின்னவன். ஃபுல்லாக ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ணினே இருக்குது, அது அவருக்கு தெரியுது. பவுலர் வந்து கபில் நினைக்கிறேன். கபில் தானே? எப்பா மாஸ்க் கைடுப்பா, யாருன்னு தெரியல. போலர் போலர் யாரா? என்னடா இது கிரீடர் வந்தானா? எது அருமையான ஒரு பந்து. அது 4க்கு செல்லுமா? 4 ஓட்டங்கள். பேட்டா பைசிங்களா? பேட். நன்றி. பேட் பேட். ஆமா, ஃபர்ஸ்ட் செமிடா உங்களுக்கு வேணும் தான்டா. நோ பால். நன்றி. நோ பாலுங்களா இல்லைங்களா? ஓகே நன்றி. ஓகே ஓகே கேட்டனுங்க. சாரிங். சிறப்பான ஒரு பந்து வீச்சு டாட் பால். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். 1 2 1 போதும்னுட்டாரு. நோ பால். நன்றி நடுவர்களே.
கீப்பரும் பவுலரும் எங்கேயோ கொள்ளை அடிச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். முகமுடி கொள்ளை 2 பேரும் மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. அவர் சக்தி பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் அவர், அதனால் அவர் கருப்பாகக்கூடாதுன்னு போட்டிருக்காரு அந்த மாதிரி. ஆஹா, அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் ஆகும் வாய்ப்பா? இல்லை, பந்தை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். 2 ஓட்டங்கள். சக்தி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே மாடலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாகனா அவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஃபுல்லாக. சிறப்பான ஒரு தடுப்பாட்டங்க. ராஜா. எஸ், ஆர்கேசிசியின் ஓனர், உரிமையாளர், அப்புறம் அந்த டீம் கேப்டன். எத்தனை பதவியும் சுமந்துட்டு இருக்காரு அவரு. அருமையான பந்து வீச்சுங்க. டாட் பால். ஓய், நன்றி நடுவர்களே. இதுக்கு நான் சொல்கிறேன் சுந்தர், இதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்ற. அகலப்பந்து. நடுவரிடம் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் வேணாம். நடுவர் சிறப்பான முறையில் அம்பேர் செய்து கொண்டிருக்கிறார். போங்க போங்க சக்தி, கோபப்படாதீங்க சக்தி, நில்லுங்க. நான் மேப் போட்டு காட்டுனுக்கிறோம். சிறப்பான ஒரு ஷாட். இந்த ஷாட்டுக்கு பேர் வந்து சிலுக் ஷாட். ஆஹா, 2 ஓட்டங்கள். சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க யூனிகான். 3 ஓவர் முடிஞ்ச நிலையில் அணியின் எண்ணிக்கை என்னன்னு 30. சிறப்பான ஒரு ஆட்டங்க. இன்னும் 30 பந்துகளில் 31 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் யூனிகான் அணியினர். எல்லாம் அழகாக பராமரிக்கிறாங்க, நம்மளுக்குலாம் அது தெரிய மாட்டேங்குது. இருந்தால் தானே அதை பராமரிக்கணும் நாட்டால. இதோ வந்து விட்டார் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஆல்ரவுண்டர் சுந்தர். லொட்ட சுந்தரா? ஆஹா, சும்மா எல் ஷேப்பில் திருப்பி ஒரு பால். இப்போ பார்த்துக்கினே இருங்க. முதல் பந்தே ஒரு பவுன்சர், ஸ்லோ பவுன்சர் தான் அவருடைய அந்த போலிங் ஸ்டைல். பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோ பவுன்சர்ஸ் போடுவார். அருமையான ஒரு பந்து வீச்சுங்க. டாட் பால். வேணாம் வேணாம் ராஜா, ரிஸ்க் எடுக்காத. அந்த மாதிரிலாம் எதிரவே கூடாது. கேட்சா? இல்லை. 2 ரன்களுக்கு வாய்ப்பா? ஆமாம், 2 ரன்கள். ரன் அவுட் வாய்ப்பா? இல்லை. 2 ஓட்டங்கள். இல்லடா, 1 ரன் இருக்காங்க. அச்சா பீரா நைட்டு எவ்வளோடா குடி. அப்பா சாமி. டிகேசிசி மற்றும் டிகேசிசி மற்றும் தாவூத் பிரதர்ஸ் அணியின் 2 அணியின் கேப்டன்களும் மேடை அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த போட்டிக்கு பூவா தலையா போடுவதற்கு
எனக்கு அந்த சிக்கன் சாப்பிட்ட மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சு ஒரு டைம் மேலே. டிகேசிசி அணியின் கேப்டன் வந்துவிட்டார். தாவூத் பிரதர்ஸ் அணியின் கேப்டன் பூவா தலையா போடுவதற்கு மேடை அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உழைக்கிறாயா அலெக்ஸ், சண்டே கூட உழைக்கிறாயா. சிறப்பான ஒரு ஷாட்டுங்க, அருமையான ஒரு அடி. போட்டுடலாங்களா? சில்லற இருக்கானா? கம்மியாக அடிக்கலாமா? ஆமாம், டிகேசிசி வெங்கடாஸ் சூஸ் டு பேட்டிங். 39 4 ஓவர் முடிந்த அணி எண்ணிக்கை 39. அடுத்த போட்டியில் நீங்கள் காணவிருக்கும் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பிளேயர். அவர் தாவத் பிரதர்ஸில் டெபியூ ஆகிறாரு. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ டெபியூ ஆகிறார் டோர்னமெண்ட்டில். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் ஜார்ஜ். அவர் ஆடுற பேட்டிங்கை, அவர் போடுற போலிங்கை பார்க்குறதுக்காக இங்கே பல கோடி ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக லைவ்லேயும் ரெடியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. எதுவாக இருந்தாலும் லைவாக பண்ணுவார். சேரானா S2 அணியின் உரிமையாளர் கேப்டன் பூவா கேவோ. டைம் ஆயிடுச்சுனா இன்னும் ஒரு மேட்ச் தானே இருக்கு வெளியே. வந்து விட்டது. S2 அணியினர் எங்கிருந்தாலும் நம்ம கூடாரத்துக்கு வந்து விடுங்கள். உணவு வந்து விட்டது. நான் விடைபெறுகிறேன். சுரேஷ், S2 அணியை சேர்ந்த சுரேஷ், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுரேஷ். சுரேஷ் வந்து விட்டேன். பிரியாணி தானே, அதை உடனே வரேன். சுரேஷ் வந்துட்டேன் பார்த்துட்டேன். என் தலைவனை பார்த்தா வரும்போது. சிங்கிள் மட்டுமே. சிறப்பான பந்து வச்சு ரன் அவுட் கால்பு. கிளாய் ஒரு டாட் பால்.
நல்ல ஒரு பந்து வீச்சு சைஸ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க, இழுத்து அடிச்சிருக்காரு. கேட்ச் என்ற கால் 6. ஸ்ட்ரெயிட்லயே அடிச்சிருக்காரு. 6 ரன்கள் ராஜேஷ் கிட்ட இருந்து. ஆமாம் ஆமாம் முன்னாடி வந்து 6 ரன்கள் ராஜேஷ் கிட்ட இருந்து. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், 2க்கான வாய்ப்பு, 2 ரன்கள். இருபது பந்துகளில் 11 அடித்தால் வெற்றி. சிறப்பான பந்து வீச்சு சைஸ் கிட்ட இருந்து ஒரு டாட் பால். ஒரு டாட் பால். ஓவர் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 48. விக்கெட் இழப்பின்றி. After 5 overs, score 48, loss of 0. தனது அணிக்காக அடுத்த பந்து வீச்சாளர் வினோத். தெரியல, நான் பார்க்கணும். ஒரு அகலப்பந்து, ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் போட்டிருக்காரு வினோத். ஒரு டாட். ஒரு டாட் பால் இங்க. சிறப்பான தடுப்பாட்டம். ஓவன் ராஜேஷ் ஆன் ஸ்ட்ரைக். போல்ட். சிறப்பான பந்து இங்க வினோத் கிட்ட இருந்து. போல்ட் என்ற முறையில் வெளியே செல்கிறார் ராஜேஷ். Next batsman name. My batsman name ஷாம். 15 பந்துகளில் 11 அடித்தால் வெற்றி. 11 15க்கு 11. சிறப்பான தடுப்பாட்டம், 2 ரன்னுக்கான வாய்ப்பு, 2 ரன். சூப்பரா ஓடி இருக்கார் பாண்டி.
ரன் அவுட்க்கான வாய்ப்பு, பட் இல்லை, சிங்கிள் மட்டுமே. பதிமூணு பந்துகளில் 8. சிறப்பான ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ், ஒரு ரன் மட்டுமே. ஓவர். 6 முறையில் அணியின் எண்ணிக்கை 54. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 12க்கு 7 அடித்தால் வெற்றி. நெக்ஸ்ட் பவுலர் சுந்தர். சிறப்பான தடுப்பாட்டம், ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவிங், சிங்கிள் மட்டுமே. 11 ஒரு ஸ்வீப் என்ற முறையில் ஒரு டாட் பால் சூப்பரா போட்டிருக்காரு சுந்தர். நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருந்தா நல்ல ஃபீல்டிங் அங்க. 1 ரன். No ball, free hit. நல்ல ஒரு ஷாட்டு, கேட்சாக மாறுமா? கேட்ச் விட்டாங்க. ஒரு டிராப் கேட்சிங்க சந்தோஷ் கிட்ட வந்து. 1 ரன் மட்டுமே. 2 அடித்தால் வெற்றி, 1 அடித்தால் டிரா. ஒரு சிறப்பான பந்து வீச்சு சுந்தர் கிட்ட இருந்து. ஒரு டாட் பால். 2 2 more. Scores are level. White ball. 1 அடித்தால் வெற்றி. மேட்ச் டிரா. இப்போதைக்கு 8 பந்துகளில் 1 அடிக்க வேண்டும். நல்ல ஷாட் இங்க ரிவர்ஸ்ல. பவுண்டரி. 4 கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க யூனிகார்ன். ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. ஸோ ஃபைனல் லீக் மேட்ச் நடக்க போகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவூத் பிரதர்ஸ்க்கும் டிகேசிசிக்கும் 7 ஓவர் மேட்ச் இது. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணினா செமிஸ் நல்லா விளையாடலாம். ஸோ யார் நம்ம டிகேசிசி Come on guys. ஆமா தாவூத் பிரதர்ஸ் ஃபீல்டிங், டிகேசிசி பேட்டிங். அம்பையர்ஸ் இந்த மேட்ச் யாரு? 7 overs பவர் பிளே எப்படினா 2 overs
First 2 over power play, 7 overs match. கதிர்னா கதிர் அண்ணா சீக்கிரமா சாப்பிட்டீங்கன்னா அம்பையர் போக சொன்னாங்க. சாப்பாடு பேலன்ஸ் இருந்தாலும் கொடுத்துட்டு போக சொன்னாங்க. அவருக்கா? தௌல் பிரதர்ஸ் ரமேஷ் அண்ணா கை சுத்துறார். செரியன் செரியன் செலியனா இளஞ்செலியன் மேன் ஆஃப் த மேட்ச். ஃபர்ஸ்ட் செமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அம்பையர் உள்ளே போனீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேட்டிங் டீம் பால் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் பால். செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த டீம்